Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து saree என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு நல்ல ஒரு சிந்தாமணி ப்ளூன்னு சொல்வாங்கல அந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலர் saree. அண்ட் saree ஃபுல்லாவே வந்து ஒரு ரோஸ் கோல்ட் கலர்ல ஜரி போட்டுருக்கு. இது வந்து சில்வர்னு சொல்ல முடியாது, காப்பர்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு கலர் இது. ரோஸ் கோல்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு saree, ஒரு ஃபேன்சி saree தான், பட்டு கிடையாது, ஃபேன்சி saree தான். நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கு. இதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா வந்து முந்தானில வந்து நல்ல மெரூன் கலர் கொடுத்திருக்காங்க. இதே மெரூன் கலர்ல இதே மாதிரி ஜக்கார்ட் மெட்டீரியல்ல பிளவுஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பிளவுஸ்ல நீட்டா சிம்பிளா ஒரு டிசைனா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது கொடுத்திருக்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம தேனி பக்கத்துல ஆடிப்பட்டி டவுன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க பேரு ஹேமலதா மேம். ஸோ அவங்களோட பிளவுஸ் தான் இன்னைக்கு நம்ம டிசைன் பண்ண போறோம். பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சாரியோட ப்ரொவைட் பண்ண பிளவுஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜக்கார்ட் மெட்டீரியல். உடம்பு போர்ஷன்லேயும் வந்து ஒரு ஜரி வருது. பார்டரும் நல்ல எவ்வளோ பெரிய பார்டர் இருக்கு. பட் ரெண்டுக்கும் வந்து அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. லைக் செல்ஃப் கலராக இருக்கிறனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல வந்து நான் மேலே ஷோல்டர் கிட்ட மட்டும் வந்து டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் கர்வ்ஸ், அந்த சுழின்னு சொல்லுவாங்க, அந்த சுழி மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒன்று ஒரு சைஸில் பெருசும் சிறுசுமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் கர்தானா பீட்ஸ், நார்மல் கர்தானா, சின்னது கிடையாது, நார்மல் சைஸ் கர்தானா. அந்த சாரிக்கு மேட்சாக நல்லா எக்ஸாக்டிங் மேட்சிங்காக ப்ளூ கலரில் அமைஞ்சுது. ஸோ இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் மட்டுமே வச்சு நம்ம இதில் லைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் கர்தானா பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்சுவலி டுட்டோரியல் வீடியோஸில் வந்து இப்போ கரெக்டாக இப்போ என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா இதுதான் பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது அந்த ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தாராளமாக நீங்களே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கர்தானா பீட்ஸ் வைக்கும் போது கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கோங்க. நெருக்கின்றதுல வந்து டைட் பண்ணிடாதீங்க, கேப் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். ஆரி நீடில் நம்பர் டியூலிப் நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். இந்த லைன் மட்டும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு சுழி ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா ரவுண்ட்லையும் இதே மாதிரி பீட்ஸ் போட போகிறோம், கர்தானா பீட்ஸ் போட போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பெருசாக இருக்கிறதெல்லாம் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதில் வந்து ரெட் மாற்றி போடலாமா, அதாவது இந்த பேஸ் கலரில் ஒன்றும் ப்ளூ கலரில் ஒன்றும் மாற்றி போடலாமான்னு ஒரு சின்ன ஐடியா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் அதை முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்றது நான் உங்களுக்கு மறுபடி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து நான் சொன்ன மாதிரி 2 கலர் மாற்றி தான் போட்டிருக்கேன். அதாவது ப்ளூ அண்ட் ரெட் மாற்றி போட்டிருக்கேன். ஃபுல் ப்ளூ போடும்போது ரொம்ப ப்ளூவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சாரியோட வச்சு பார்க்கும்போது இந்த ரெட்டும் கொஞ்சம் இடையில கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரெட்னா வந்து அந்த கொஞ்சம் மெரூன் ஷேட், நம்ம இந்த பேக்ரவுண்டில் மெரூன் வருது இல்லையா, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சின்ன சஜஷன் இதில் சொல்லணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட் வந்து நார்மல் கோல்டு த்ரெட் தான் யூஸ் பண்ணேன், நார்மல் த்ரெட். ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கலர் வந்து அவ்வளோ அங்கங்கே இடையில லைட்டாக கொஞ்சம் விலகுனாலும், பாசி விலகுனாலும் ஒரு மாதிரி இந்த நூல் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் மற்றதுலலாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ப்ளூ கலர் பீட்ஸ் வைக்கும்போது ப்ளூ கலர் த்ரெட்டும், இந்த ரெட் கலர் பீட்ஸ் வைக்கும்போது ரெட் கலர் த்ரெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நீட் லுக் கொடுக்குது பார்க்கறதுக்கு. அது உங்களுக்கு இதில் டிஃபரன்ஸ் தெரியுதான் தெரியல. இதில் வந்து ஒயிட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐ மீன் நார்மல் கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ளூ த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது லேசாக அது டிஃபரன்ஸ் தெரியும் நேரில் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ரேண்டம் டிசைன், யாருனாலும் இந்த ஒர்க் பண்ணலாம். இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறவங்க யாருனாலும் இது மாதிரி பண்ணலாம். இதில் வந்து ஒரு இந்த ஷேப்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப்பை வந்து இன்னும் ஈவனாக பெருசாக போட்டுட்டு இடையில கொஞ்சம் குட்டியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா வேற திலகம் ஷேப்ஸ்லையோ இல்லை வேற மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் வச்சும் நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலாம். நெக்லைனுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னும் பண்ண லைன் தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு கொம்பு இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒன்று, மறுபடியும் இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒன்று, இதே மாதிரி கழுத்து சுற்றி இப்படி ஒன்று அப்படியே வச்சுட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் இருக்கு, இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம், அது பாருங்க. அண்ட் இந்த டிசைனும், இந்த பிளவுஸ் பீஸும் வந்து அப்படியே உங்களுக்கு பிளாக்ல அப்லோட் ஆகும் இந்த டிசைனும். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் மெட்டீரியல்ஸ். இப்போ கர்தானா யூஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்து சுகர் பீட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் வேற என்ன ட்ரை பண்ணலாம், வெறும் ஜரி லைன்ஸ் இப்போ ட்ரை பண்ணலாம், ஜர்தோசி ட்ரை பண்ணலாம். ஸோ மாற்றி வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜர்தோசிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கேப் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டு பண்ணோம்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்குறதுல தான் வந்து கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.